சலுப்பு முண்டை கிடைக்கிறது கேட்க நிக்கிறோம். தேவை எடுத்து பேச முடியாது. அடிச்சு செத்து போயிடாதரா. அடிச்ச முட்டிங்கெல்லாம் அடிக்கூடாதுங்க. ஆளுமை எத்தனை தப்பி தவறி மேலங்களை அடிச்சு என்ன நடந்துக்கிறா? என்ன பவன் அப்படி நண்டோட போடுவேன். ஆறுது பாக்குற தேய்ச்சி கை கொண்டு போட்டுருங்க. ஆறு பேசாதா நான் இழுத்து ஓட போடுவோம். அமைச்சரே அமைச்சராக நான் என்ன நண்பா மகாராஜா பேச்சுவார்த்தை கொண்டு இருக்க அளக்க வேண்டாம். சீரர் என்ற சீர் நிறைந்த சிங்கார பொன்மேடையில சிங்கார பொன் மேடையில அங்காபரதக்கூடிய அப்பங்களுக்கும் அப்பன்மார்களுக்கும் வெங்காபரதக்கூடிய அவதர்மை தாய்மகளுக்கும் அவதர்மை தாய்மார்களுக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அனைத்தூர் ரசிக பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் நம்மளுடைய ஸ்ரீ கலைவாணி சரஸ்வதி நாடக சபா சார்பாக மனமார்ந்த 2 வணக்கம் வணக்கம். மகாராஜா மகாநாடு நம்மளை போல் ஆடிய நடிகரை ஆமா நாடக நடிகருக்கு இது நமக்கு ஒரு தாய் திருநாடு, சொந்தமான தாய் திருநாடு. ஆமா நாடு நாட்டின் பெயர் என்னவோ இந்த நாட்டோட பேரா? ஆமா அருமையான பேர் வச்சுக்காங்க தமிழ்நாடு. தமிழ்நாடு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாங்க தமிழ்நாட்டுல தானே ஊரு. இது கூத்தாடுற ஊரு. சாப்பிடுவேன் நான் எவ்வளவு சாப்பிட தெரியுமா? 28 உருண்டை கொண்டாங்க அப்படி. இது என்ன ஊரு? இது ஒரு நேரம். ஒவ்வொரு சாட்டியும் செக் பண்ணிட்டு நாடு நாட்டு பயிர் என்னவோ ஊரு பேர் தெரியாம என்ன புண்டை கூத்துக்கு வந்த பேர் படைக்க. ஆமாங்க செட்டுராஜர் யாரு? அண்ணங்கிறாரா? யாரு? அண்ணன் அன்பழகன். யாரு? அன்பழகன். இன்னொருத்தர் யாரு? அது பையன் பொட்டியோட மாணிக்கமணி மோகனுக்கு எந்த கணக்கு பண்றா? யாருப்பா யாருப்பா என்னாச்சு? இந்த வாத்தியார் யாரா? யாரும் அழுப்ப மட்டும் தெரியல. வாத்தியாரும் பள்ளிக்கூடத்துல என்ன ஊருன்னு கட்ட சொல்றா? கொல்லுப்பட்டாச்சு. என்ன ஊரு? இதா இது என்ன செலப்புல கொட்டையா? இரும்பாளையம். அதாவது இரும்பாளையம் என்றால் நம்மளுக்கு ஒரு சொந்தமான தாய். இரும்பாளையம் இது என்ன ஊருன்னு சொல்லி யாச்சோதரா சம்பளம் வாங்குற? புரியா? என்ன ஊரு? அண்ணா யாரா சொல்ல யாரு சொல்லாதீங்க. சொல்லாத. உனக்கு ஆறாயிரம் கூத்தாரு சொன்னது யாரா கூட்டிப்பாங்க வருவாங்க. அவன் தான் ஊர் பேர். அதாவது இரும்பாளையக்கு அருகாமைக்கும் பஞ்சமேக்காடு. பஞ்சமேக்காட்டில் எழுந்த இல்லையா ஸ்ரீ அய்யாரகோடி பிரம்மாநாயகன் உலகம் எங்கும் அருள் பாவிக்கும். அதாவது பாலமுருகன் பால தண்டாயுதபாணி. அதாவது பால தண்டாயுதபாணி. அதாவது நோம்பை உள்ளிட்டு காலையில் 2000 பாணியா? பால தண்டாயுதபாணி. சரி சரி ஏன்டா இப்படி? அதாவது பால தண்டாயுதபாணி. அதாவது தைப்பூச திருநாளை முன்னிட்டு குருபெரியோர் முன்னிலையில ஐயா குருபெரியார் முன்னிலையில இப்ப தீப ஒளியும் தெய்வ சமீபத்தில் இருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நாடகத்தை விட்டவரையும் அதாவது நமக்கு சாப்பாடு போடல எப்பறம் சாப்பாடு அருமையான சாப்பாடுங்க. போது என்பது அன்னதானம், போதாது என்பது அன்னதானம். அது போல நம்மளுக்கு அன்னதானத்தை வாரி வழங்கிய குடும்பத்தினாரும் இந்த நாடகத்தை ஊர் பொதுமக்கள் அளவில் ஒன்று சேர்ந்து சிறுதுளி பெருவளமாக அனைவரும் ஒருமனமாக நாடகத்தை அறிவித்திருக்கிறார். அவர்களும் அதாவது பால தண்டாயுதபாணி கோபுரை எப்படி வருடத்துக்கு வருடம் ஓய்வு வருகிறதோ அது போலவே அவர்கள் குடும்பங்கள் வளர வேண்டும் சொல்லி அந்த ஆண்டுகளை பிரார்த்திக்கிறோம். ராமோஜயம். இந்த தீபாவளி தேவி சமையல அதாவது ஸ்ரீ மகாபாரதத்தை அதாவது பாய்காத்த பார்க்கலாம், பலங்குண்ட ராமாயணத்தை கேட்காத்து கேட்கலாம், கீர்த்தி உள்ள மகாபாரதத்தை கீர்த்தி பெற்ற மகாபாரதத்தில் அதுபோல ஸ்ரீ மகாபாரதத்திலே ஓர் யுத்தங்காலமாக வழங்கப்பட்ட பவளக்குடியால் திருமணம் இல்லாவிட்டால் புலேந்திரன் ரதம் செலுத்துதல், பவள ரதம் செலுத்துதல் உண்மைதான். இந்த நாடகத்திலே சிங்கத்தை போல் சிலகோண நாகத்தை போல் பாய்ந்து வரும் புலியை போல் என்னது இல்ல புலி சிங்கமலம் பாய்ந்து வரும் புலியை போல் வெள்ளாட்டு பட்டியல் ஒரு வேங்கை பூந்தது போல் எப்படி 2 கடை பிடிச்சிருக்கோம். என்னது வேங்க பூந்துச்சுன்னா சாப்பிடுவேன்.
வெள்ளாட்டு பட்டியல் ஒரு வேங்கை பூந்தது போல் மன்னன் வந்திருக்கின்றேன். நான் யார்? எமது பெயர் என்ன? நான் எப்பேற்பட்டவன்? இந்த நாடகத்தில் என்னை கொண்டு என்ன நடக்கும்? சொல்லாத வித்தை கட்டுவரை தெரியும், கல்வியோட பெருமை, பெற்றவரை தெரியும், தன் பிள்ளையோட பெருமை. அது போல வீடு முத்தியா இருக்கிறோம். மன்னருக்கெல்லாம் அதிபதியான தீரன் தேவாதி தேவர் போற்றும் இந்திராதி தேவருக்கெல்லாம் அதிபதியான தீரன். எமது பெயர் பால சூரியன் போல் பல பல படியில் பூண்டி வரலாற்றில் உள்ள தீரன். எமது பெயர் மன்னன் பேர் கால பொழுத்துறவன் பேச மாட்டியா? உங்க பேர் பால புலேந்திரமன் சொல்றீங்களே, பால புலேந்திரனாக இருந்தாலும் பெற்றாங்களே என்னை பெற்றாரே அன்னை கொஞ்சம் கார அதிகம். அப்ப வாய் வளராம வாய் வளருது. அது இல்லடா, என்னை பெற்றாலே என் அன்னை பிதா எமது தெய்வம் தாய். ஆமாடா, தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லக்கூட வார்த்தைக்கு மகிழும் இல்லையா? அது போல என்னை பெற்றாலே என் தாய். நீ அவனை பெத்த அப்ப வளர்த்து கொள்ளியே கொரோனா இருந்துச்சு கொல்ல மாட்டேன் கூலி நாங்க பாரு. பெற்றாதான் தாய் இல்ல, பெக்கலாம் தாய் தான். அப்படியே வரைக்க மாட்டாங்க சொல்லாத. அது போல என்னை பெற்றாலே எமது தாய் என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்தி பாடாம் கிளி வருங்கால இளவரசை என்று என்னை பெற்றாலே
என் தாய் எந்தை யாரு? எங்க அப்பா யாரு? யாரு? எங்க அம்மா யாரு? அப்பா மகனே தந்தையே மகனே என்னை பெற்ற தந்தை நீங்களா? இதுக்குதாண்டா விடி விடி கூத்தாடாத பேசாம தறி ஓட்டி பொழைக்கலாம் வாடான்னு கூப்பிட்டேன். அப்பா கேட்டியாடா மகனே? அப்பா மகனே நான் உங்கள் மகனா? இது யாரு? என் பையன் தான். சத்தியமாக சத்தியமா உண்மையாக உண்மையாக உன் தாய் மீது ஆணையாக வாயா சத்தியமா நம்ம அப்பன் தான். அப்பா அப்பாங்கிறியே அப்பா ஓய் இந்த மகனை பாலின் புளிய தென்னை எப்படிப்பா பெத்த? உங்க அம்மால ஓட்டு அப்படி உருட்டு உருட்டு கூட மாத்துக்கா. உங்க அம்மால கண்ணால பாத்து பெத்தண்டா சாமி. ஆமா என்னை பெற்றாலே பாரு மோலி பாரு என்னாட்ட பாரு உங்க அக்கால ஓலி யார் தெரியுமா? கீழே முட்டி போட்டு ஆடுறேன். ஏன்னா 2 காலையும் முட்டி போடு ஏன்னா தரும முட்டி முழங்கால உடஞ்சா போயிருப்போம். நான் கீழே விழுந்து ஆடி இருக்கேன். ஏன்னா 2 முழங்காய் கீழே சும்மா விட்டுக்கிறேன். ஏங்க நீ என்ன நீ முட்டி போடல? தங்கச்சி நீ ஆடணும். நீ ஆடுமே நான் ஆடணும். ஆமா அவ்வளவுதானே? உங்க பாரு தாளங்கள் எத்தனை? தாளங்களா? ஆமா 442. 442 எங்க ஆகுது? தாளங்கள் எத்தனை? 32. தாளங்கள் 32. 2. இந்த 32 தாளமும் மன்னன் கூட சரி வர ஆடணும். 32 தாள் நான் ஆடுவேன். மத்தளங்கள் அடிப்பனா? என்னது? 32 தாள் நான் ஆடுவேன். மத்தளங்கள் அடிப்பனா? நீ கூட சொல்லி நீ எங்கடா போய் மத்தளங்கள் பிடிச்ச? ஆரண்டா கேன புண்டா அடிப்பீங்களாடா? பாரு மத்தாளத்திலேயே அதாவது கலைச்சுடைய விருது பெற்றபடி எங்க தங்கவேல் அண்ணன் சுடுகளே பழைய கடியில் கலைச்சுடைய விருது பெற்ற மாமனிடா தங்கச்சி சிறிது விருதங்கம். ஆமா ஆமா ஏகப்பட்ட ரேட் வந்துருச்சு இப்ப. என்னது? தங்கம். மிருதங்கம்டா மத்தாளம். ஆமா 6 பேருக்கு போடுச்சுல பாரு அடி ஒண்ணு வெயிட் ஆடுதான். எங்க மத்தாள நீ ஈடு கட்டி நீ ஆட மாட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? அவர் அடிப்பாரா? அவர் அடிப்பாரு. நீ ஆடணும். நான் ஆடணும். ஆமா ஆனா ஒண்ணு என்னது? நான் ஆடக்குள்ள இந்த குறுக்கல் எல்லாம் வந்துட்டு கூடாது. வரமாட்டேன். நீ அந்த ஆடுற. இந்தாண்ட. ஆமா ஆடுங்க. அல்லமா ஆடு. நீ நான் தள்ளி ஆடுறேன். ஏன் தப்பு இல்லைங்க. நான் ஆடக்குள்ள பேண்ட் எடுத்துக்கிச்சு. நான் என்ன பண்றேன்? தப்பு இல்ல ஏமாலாம் பேண்ட் தெரியுதா? ஏப்பா இவனால ஆடுபுள்ளே பேண்ட் தெரியுதான். தடுக்கிற பேண்ட் வேணாம். அட வாயால வாங்க
ஆண்டி முருகன் வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன வர வேண்டும்? இந்த உடம்பு பார்த்தா உங்களுக்கு அடிக்கிறது மனுஷன் உங்களோட வந்தது எனக்கு இது வேணும் என்ன வேணுமா? அப்படி இல்லப்பா, அதாவது ஒரு மனிதனுக்கு உழைப்பே உயிர் தருமா, கஷ்டப்படணும். இங்க பாரு, பேர்லாம் போறதுக்கு வேலை நிறைய. அதாவது கஷ்டப்படுறதுக்கு உண்டான பலன் பின்னாடி கிடைக்கும். ஆமா, அது என்னது மனுஷனா போறதா உழைப்ப உயிர் தரும். ஆமா, நான் செத்து போயிட்டாலும் பேரு கிடக்கும். இந்த வச்சுப்படி ஆடுற ஒருவேளை அடுத்த வச்சு செத்து போயிட்டா கூட போன வச்சுப்படி கோமாளி வந்தாம்பா மவராஜன் செத்து போயிடும் பேர் முகல் கிடக்குமா? இந்த வரி சேர்த்து போயிட்டா பேர் முகல் கிடக்கும். ஆமா, பேர் முகல் கிடந்து என்ன பண்றது? நானே குழியில கிடக்குறேன். அதனால ஆலாமா தயாரம் சரிக்கமா பார்த்தா ஆலாமா ஒருபடியா
பெஞ்சு மலை ஏறி வைக்க மாட்டா எல்லாம் முருகனுக்கு வேண்டுதல் வச்சு படுத்துட்டு இருக்காங்களாம். எப்படி ஆமாங்க. என்னன்னு சாமியே கடவுளே முருகா சத்தியுள்ள தெய்வமே தமிழ் கடவுளே வைக்க மாட்டேன். சத்தியுள்ள தெய்வமே முருகா உனக்கு தைப்பூசம் அன்னைக்கு வருஷம் கூத்து விடணும். நாங்க சோத்த கடையில் தூங்கணும். தாய் அள்ளி மகாராணி தாயோ அள்ளி மகாராணி என் தந்தை பாண்டவர் குலத்தில் பிறந்த கடுபிடித்த நாயகர் என் தந்தை ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன ராஜே மகாராஜா அர்ஜுனுக்கு மகனா பிறந்தார். என் நாடு என்ன என் நகரம் என்ன என் தேசம் என்ன நெருப்பு சுருக்காகணும். கதை நெருப்பு மாதிரி போயிட்டு இருக்குது. சீமனர் 4-5 விரவு கொண்டு போடுங்க. கதைனா கதை மாதிரி போகணும். சம்பாதிச்சு அப்படி நாள் பண்ணக்கூடாது. பாப்போம் என்ன பண்றீங்க? ஆட்டோடா எங்க பெஞ்சு மேல பெஞ்சு மேலியா? ஆமா நான் ஆட மாட்டேன். ஏன்டா என்னாச்சு? இவங்க வருஷத்துல இருந்து ஆடி நான் கீழே வந்து போயிட்டா என் பொண்டாடி யாரு ஜோறு ஊத்துறது? இந்த பாரு இன்னைக்கு உசுர் போனாலும் சரி காலையே உடனே கத்தம் போகணும். ஆமா அப்ப பெஞ்சு பிடிக்கிறது 2 பேர் வேணும். அப்படியா? ஆள் வந்துட்டே பாரு. போயிட்டா
ஒரு ஆள் இந்த பக்கம் பிடிச்சான், அந்த ஆள் பிடிச்சான். நான் ஆடக்குள்ள பெஞ்ச பண்ணி நீடா குண்டையில விட்டு பெஞ்ச போயிருக்கேன். அவன் கூட நீ என் கால பிடிச்சாங்க, நான் உன் கால பிடிச்சி கால் வலிக்கு உட்காந்து காடு வலிக்கணும் உட்காந்து தையலு மந்திர காலி ஆத்தா அண்ணன் போய் அடிச்சாவிடா. ஆனா துண்டு காலையில துவச்சிக்கலாம். நம்ம என்ன ஆறத பாரு, எதை நான் ஆறத பாத்து நீ ஆடுறத பார்த்து நான் ஆடணுமா? ஆமா, எப்படி ஆடுற மட்டும் பாரு. இந்த ஆட்டமா இது என்ன பிரமாதம்? நான் ஆடுற மாதிரிலாம் நீ ஆடுவியா? கேளுங்கள் சபையோர்களே, இப்ப மகாராஜா ஆடுறத பாத்தீங்க, இப்ப என்னோட ஆடுறத பாக்குறீங்க. இப்ப நான் ஆடணும்னா உங்க பேருங்களா கை தட்டினா தான் ஆடுவேன். தட்டுக்காயா இப்ப அந்த ஆடு நான் ஆடுறேன். யார் ஆடுனாலும் கடைசியா ஓட்டு பார்க்கலாம். ரெடியா? இப்ப சொல்லுங்க, மகாராஜா ஆட்டம் நல்லா இருந்துச்சுன்னா மகாராஜா கை தட்டுங்க. கோமாளி ஆட்டம் நல்லா இருக்கிறீங்களா? கை தட்டு பார்க்கலாம். இதோ இதே மகாராஜா கை தட்டுங்க. பொம்மக்கா இப்படி உழைக்கண்டா வேலை வாங்கணும். இம்மா ஏனா வந்து நாலாயிரத்தி ஆகுது. அதனால சரி இத்தனை தான் ஆட்டானுல்ல, என் உடம்பு பாரு. அந்த அண்ணன் துண்டு வாங்கின, அந்த அண்ணன் துண்டு வாங்கின பாரு, உடம்பு பாரு. ஒரே மண்ணு படல. 6 காலத்துல 6000 பண்ண ஓச்சம் போச்சுது. எனக்கு 30 துணிக்காது சும்மா என்ன 30,000 துணி? அதனால யாருதான் ஆட்டம்? ஆகையினால் தென்மதுரை என்னுடைய நாடு. தென்மதுரைக்கு வருங்கால இளவரசன் என் பாட்டு நாயார் 6000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன், 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன், 6000 பாண்டியருக்கும் ஒரே வாரிசான என் பெயர் பாலன் புலேந்திரன், வருங்காலம் இளவரசன். நண்பா எல்லாம் வந்து போச்சு. 4 ஜாட உறுதியா போச்சு. அதனால தேடாது தென்பதற்கு வருங்காலம் இளவரசனாக இருந்தாலும் ஆகையினால் என்ன வேலை? தினந்தோறும் எழுந்து சுத்தம் விட்டு எமக்கு என்ன வேலை? பாலன் புலேந்திரன் இந்த தென்மதுரை வீதியில இந்த பாலன் புலேந்திரன் தென்மதுரை வீதியில பாலர்கள் அனைவருடையும் நான் விளையாடுவது எமது வேலை. அதனால தென்மதுரை வீதிக்கு போய் அனைத்து பாலர்களோடையும் விளையாண்டு மகிழ்ந்து வரணும். எப்படி? அனைத்து பாலரோட விளையாண்டு அப்படி மகிழ்ச்சியா வரணும். அப்படி அம்மா பாக்குறதுக்கு
அதனால சொல்லிட்டு போறியா? அதனால பால் எடுத்து விளையாடி விட்டு தாய் சதிக்கான் போகலாம். தென்மதுரை வீதி செஞ்சிட்டோம். என்னடா என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்றைக்கு இல்லாமலே இந்த தென்மதுரை வீதியில என் கூட இருக்க பாலம் எல்லாம் இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் எங்கடா போயிட்டீங்க? ஏய் தனிக்கா இங்க பண்ற இன்னைக்கு இறங்க முடியாதுங்க. இந்த தென்மதுரை பட்டணத்துல என்னோட விளையாட்டு தெரிஞ்சு யாருமே கிடையாது. நான் நல்லா விளையாடுவேன். நீ விளையாட மாட்டேடா, உனக்கு தெரியாது. என்ன விளையாட்டு தெரியும்? நான் வந்து பல்லாங்குழி விளையாடுவேன். அது எல்லாருமே விளையாடுறது. போடா பைத்தியக்காரா. 6000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியர், 3000 பாண்டியருக்கு முதலாள பாண்டியர். எங்க பாட்ட நாள் சொல்லி கொடுத்துருக்காங்க விளையாட்டு. நான் எல்லா விளையாட்டுமே நான் ஃபர்ஸ்ட். நான் தாங்க எல்லா விளையாட்டு படிச்சுதான். எப்படி படிச்ச? என்ன படிச்ச? இப்ப விளையாட்டு படிக்கணும்டா. விளையாட்டு படிச்சு தெரியுது. என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு தெரியும்? என்ன விளையாட்டு தெரியும்? என்ன விளையாட்டு தெரியும்? ஏன்னா அப்ப நம்ம சப்பலாம் கூட கூட விளையாடலாமா? நான் கொடுக்க மாட்டேன்டா. என்னத்த? நான் கொடுக்க மாட்டேன். என்னத்த? சப்பலுக்கு கேக்குற குஞ்ச கஞ்சி போவேன். ஏய் இல்லடா, கபடி. அது கபடி ஆடுறதுடா. அண்ணா அது வேண்டாம். அண்ணா உனக்கு பந்து ஆட தெரியுமான்னு கேளு. அந்த பொடிப்பைய பந்தெல்லாம் விளையாட மாட்டான். ஏய் அதுதான் விளையாடு. அவனுக்கு தெரியாத விளையாட்டு விளையாடுறா நாம ஜெயிப்போம். உஷாரா பாரு. பந்து விளையாடலாம். நான் சொல்லவன. ஏய் என்ன விளையாடலாம்? ஆனா இப்ப ஏத பந்து 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 எதல விட்டோம்? அதுலயே விட்டோம். அதனால இந்த தென்ம சைலேன் பந்து விளையாடலாம். இந்த தென்மதுரை வீதியில அனைத்து மாணவர்கள் ஒன்று சேர்ந்து சில்லி சில பந்து எடுத்து சித்திரம் அடித்து விளையாடலாம் அப்படிங்கீங்களா? ஆமா ஆகட்டும். ஏன்னா என்ன பண்ற சரியான விளையாட்டுக்குள்ள பாரு. அதனால சின்ன சின்ன பந்து எடுத்து சித்திரமாக விளையாட்டு விளையாடும். அதாவது தென்மதுரையில ஆளுக்கு ஒரு பந்து நின்று இந்த தென்மதுரை விளையாடணும். பந்து விளையாடுறோம். ஆமா சரி. நீ அங்க நில்லு. நான் இங்க நிக்கிறேன். அதாவது நான்கு திக்கு நான்கு பாலை நின்று சின்ன சின்ன பந்து எடுத்து அனைவரும் வீசி விளையாடலாம். யாரு பந்த கீழே உடைக்கல அவங்க இதை அவுட்டு. ஆமா. ஏய் கோமாளி, உஷாரா பந்த விட்டுறாரா? பந்து கரெக்டா புடிச்சிக்கிட்டே கேட்ட முறை ஒரு சின்ன சின்ன பந்து அடித்து எப்படி போடணும்னு தெரியுமா? இந்த சடங்குக்கு பந்து அப்படி தெரியல. புதியதான் கேன புந்த அதுக்காக சரி இப்போ நான் உஷாராகிற முடியல.
என்ன சொன்ன ஏய், உங்களுக்கு விளையாடவே தெரியல. நீ ஓட்டு போயிட்ட நீ ஓட்டு போயிட்ட நீ என்ன சொன்ன நீ தோத்துட்ட. சொன்ன பந்தை விட்டவர் இந்த விளையாட்டு பந்து எட்டு தோத்துக்கு தானே அப்ப நீ ஓட்டு வந்தானே பந்து வாங்க போட்டாலும் எப்படி பிடிப்பேன்? ஏன்னா அறியா பண்ணி இந்த பந்தல போடுங்கடா. அவர் அதான பண்ணு. எல்லோருடைய எடுத்து அத பிடிக்கடா. அதனால இந்த பந்துகள் விளையாட்டு எனக்கு பிடிக்கல. சரி அண்ணா இந்த பந்து விளையாண்டு கோல்குண்டு விளையாண்டு இதெல்லாம் சளிச்சு போச்சு சலிச்சு போச்சு. இப்ப புதுசா ஒரு விளையாட்டு விளையாடணும். நீ சொல்லு ஏன் இதெல்லாம் பண்ணலாமா? எதுல பின்னாடியா நாயன் புதுசா ஒரு விளையாட்டு கண்டுபிடிக்கணும். அதனால இங்க பாருங்க, புது விளையாட்டுனா இந்த தென்பது வீதியில அனைத்து மாணவர்களும் அவரவர் ரதத்தை செலுத்தி யார் இந்த தென்பதிரிய முதல் சுத்தி வருகிறாரோ அவர் ஜெபித்தவர், யாரு கடைசியா வருகிறாரோ அவர் அந்த ஆட்டத்தை தொகுத்தவர் வந்து ஜெபித்தவரை இந்த தென்பதிரை சுத்தி தோல் மேல 3 தடவை தூக்கிட்டு வரணும். ஓ தோக்குறவங்க. ஆமா அண்ணா இவன் எங்க சுத்தி எங்க வந்தான் பாத்தியா? ஆமா. இவனை நான் போடலாமா? போடலாமா? எப்படி பாருவன் ரதம் ஓட்டுறதான். எப்ப விட்டுருக்கிறோம்? ஏய் ரதம் என்னடா ரதம்? நாங்க ஓட்டாத ரதமா? தட்டார், அதாவது தட்டார வீதியில பார்த்தா தட்டார் விட்டு பையன் நானு. ஆமா. ஆச்சாரி எங்க அப்பா. ஏண்டா என்கிட்ட பத்தி ரதத்தை பத்தி சொல்றே. போனா கண்ணு போடா. ஏய் நான் வச்சுக்கிறதா 7 ரதம் சொர்க்க ரதம். கண்ணு அம்மா சொல்லிப்புமா. எங்க அப்பா இந்த ஓட்டி எத்தனை ரதம் பார்த்துட்டு போனாங்க. ரதம் அதனால ரதம் ஓட்டலாங்கிறீங்க. அதான் ரதம் ஓட்டலாம், அப்புறம் வந்து ரதம் இருக்கணும். ஓட்ட என்ன ரதம் இருக்குது? ஏய் என்கிட்ட வைர ரதமாடா. அப்படியா? வாங்கிட்ட இரும்பு ரதம் வாங்கிட்ட. என்கிட்ட சொர்க்க ரதம். ஏப்பா வாங்கிட்ட மரம் ஏண்டா பஸ்ல வந்து. அதனால இப்படி தென்மதி பாதையிட்ட அப்புறம் பண்ணிட்டு ஒரு ரதம் இது. போடா கண்ணு. டேய் எங்க தாத்தா பேர் விட்டாலும் தெரியுமா? டேய் நான் எப்ப ஏற்பட்ட ஆளு தெரியுமா? தெரியல நீ திருட்டு புண்டனே. ஆமா. சாமி இல்ல எங்க எல்லாத்தையும் கேட்டீங்கல்ல, நீ என்ன ரதம் வச்சிருக்கிற? கண்ணு என் பவர் தெரியாம பேசிட்டு இருக்கிற. என்னடா ரதம் வச்சுக்கிறேன்னா என்னடா ரதம்? பவர் எங்க தேவையில்ல. நீ விளையாடுற, நானும் விளையாடுறேன். யாரு தோக்குறோமோ அவங்க தென்மாரி ஒரு சுத்து. என்ன நீ எங்க ரதம் என்ன ரதம் வச்சுக்கிறீங்க? நீ என்னடா ரதம் வச்சுக்க? 6000 பாண்டியர்கள் எனக்கு வாங்கி தந்தாங்க என் பாட்டனார். என்கிட்ட இருப்ப முத்து ரதம் இருக்குது. முத்து ரதம் என்ன முத்து ரதம் பாத்தியா? என் பவர் பாத்தீங்களா? யாரும் இரும்பு ரதங்கிறீங்க. முந்தானத்து ரேஷன் கடையில அரிசி லைன் அது வேற ஆளுப்பா. பாரு அவனுக்கு மரகட ரதம், என்னது இரும்பு ரதம், அவனது சொர்க்க ரதம். இது எது முத்துன்னு பாக்கணும். அப்படியா? ஒன்னது முத்து ரதம். என்ன முத்து ரதமா இல்ல உங்க ரதமா பாக்கலாம்? ஆகட்டும். அப்புறம் அவர் ரதத்தை எடுத்து புருவி போட்டு ஓட்டு என் குறி நான் அறியுதுன்னு ஓட்டுறோம். இதுல யார் சொல்றது பாக்குறோம் செய்கிறோம். பாக்கலாம்.
என்னடா எங்க அம்மாட்டே போய் லகாடியும் விட்டுட்டாங்கன்னு என் பிறகு வேற பக்கம் கூடாது. என்ன முத்துறதுமா முத்துறதும் என் ரத்தத்தால படுத்து விட்டீங்க. எங்க அம்மா போய் சொல்லுங்க. உங்க அம்மா கிட்ட சொன்னா எங்களுக்கு பயமா? ஏடா பெரிய பவள ரதமா உடஞ்சு போச்சு. முத்துறதும் சும்மா தகர டப்பா வாட்டு ஒரு ரதத்தை கொண்டாந்து உடச்சு விட்டு இரும்பு ரதம் மோதி முத்துறதும் பெரிய பவள ரதம் ஓட்ட மாதிரி மனசுல என்ன உனக்கு கோருக்கிறதுக்கு நேரம் ஆகும். அதுதான் பவள ரதம். இரும்பு உடஞ்சு போனா அம்மா வந்து அதாவது இந்த பவள ரதமா உடஞ்சு போச்சு. சாதாரணமா முத்திர ரதம் உடஞ்சு போச்சு. இதுக்கு இப்படி அழுகுறேங்கிற அண்ணே ஏண்டா அப்பனா இந்த முத்திரத்தோட பவளரந்தம் வசந்தா செம்பு வெங்கலம் தங்கம் வைடூரியம் கோமேதகம் முத்து மாணிக்கம் புஷ்பராகம் நவரத்தினத்தால் இணைத்து ஒரு சிற்பம் ஒரு ரதத்தை செஞ்சா கூட அந்த பவள ரதத்துக்கு ஈடாகாதான். அப்படியா? பச்சை பவளம், பாசி பவளம், சிவப்பு பவளம், இப்படி நவரத்தினத்தால் அதாவது 9 கலர்ல ஒரு பவளம் இருக்குது. அந்த பவளத்தை கொண்டு வந்து தேர் ஓட்டுனா அதனுடைய மகிமை வேற. அது ஏன் பண்ண 100 ரூபாய் எடுத்து போடா. நான் இப்பயே போறேன்டா. இப்பயே எங்க அம்மாட்ட போறேன்டா. உங்க அம்மாட்ட போய் நீ என்னமா பண்ணு? இப்ப 100 ரூபாய் எடுத்துட்டு போய் இந்த மல்லிகை வைக்கிறா. எத்தனை பவளடா வேணும்? இங்க பாரு நிறுத்துறான். என்ன பாடுறா பவளம் என்பது அம்மாட்ட போய் நான் பவளம் நான் இப்பயே வந்து ஓட்டுண்டா. இந்த வீதியில நீ பவள ரதம் ஓட்டுற. பவளத்தால் ரதம் ஓட்டுற. ஆமா சத்தியமா? இங்க பார் 3 திங்கள் 6 பந்துக்குள்ள இந்த தென்மதுரை வீதியில பவள ரதத்தை ஓட்ட விட்டால் பாலன் புலேந்திரன் பாண்டு மடிகிறேன். நாளை காத்தால ஒரு போனவளூர்து நெசவு ஒரு சம்பளம் மீதி பவளம் என்பதை பார்த்தவர்கள் யாருமே இல்ல. அப்படிப்பட்ட பவளத்தால நான் ரதம் ஓட்டுறேன்னு நீ சபதம் வச்சிருக்கிற. ஏய் தம்பி, நீ உனக்கு தெரியாது. சும்மா பவளத்தால யாராலும் சேர்த்த முடியாது. நீ அப்படி பவள ரதம் இங்க கொண்டு வந்து அதாவது 6 திங்கள் 3 நாள் 6 திங்களுக்குள்ளாக பவள ரதம் ஓட்டலைன்னா என் பேர் பாலம் பிளேந்திரன்ல சத்தியம் செஞ்சுட்டு போய் என் பாட்டெல்லாம் யாரும் உனக்கு தெரியாது. 6,000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியர், 3,000 பாண்டியருக்கு முதலாள பாண்டியர், என் தாய் அள்ளி மாறானே. நான் கேட்டு எங்க அம்மா என்னடா இல்லைங்க 3 நாள் 6 திங்களுக்குள்ள இங்க பவள ரதம் ஓட்டணும். ஓட்டா விட்டா இல்லன்னா அப்புறம் நான் வரேன். அப்படியா? நான் நிச்சயா போட்டோன்னே பாரு. பவள ரதம் ஓட்டலாம். இவனை புலனை கட் பண்ண செய்வோம். ஏண்டா அதாவது இப்படி பாலருக்கு சத்தியம் வந்தோம். இப்ப நாம போய் எங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு பவள வேணும் சொல்லி எங்க அம்மா போய் காண்ட போறேன். மண்ட போன்ற ஏண்டா பைத்தியமா உனக்கு இல்லையா? இப்ப நீங்க என்ன சபதம் வச்சுக்கிற? என்னது செல்வதிரி வீதியில 3 திங்கள் 6 பொழுதுக்குள்ள பவள ரதம் ஓட்ட விட்டார் பாலன் புலேந்திரன் ஆண்டு மழையை சத்தியம் செஞ்சுக்கிறேன். பைத்தியக்காரா, இப்படி போய் உங்க அம்மாடு கேட்டா உங்க அம்மா பவள ரதம் வாங்கி தருவாளா? ஏன்னா நான் கேட்டு வருங்காலம் இளவரசன் இந்த தென்பதிக்கு ஒரே இளவரசன் நான் கேட்டு எங்க அம்மா இல்லம்பாளா? என்ன தங்கம் நகை முத்துவ வயிறு நினைச்சிட்டு இருக்கிறியா? பவளம் என்ன சாதாரணம்லடா. இங்க பாரு, சிரிச்ச முகத்தோட போனீங்கன்னா உங்க அம்மா உனக்கு ரதம் வாங்கி தரமாட்டான். சரி, நீ அழுந்த முகத்தோட நேரம் மொங்கஞ்சு ஓமனா அப்படி போல பேசிக்கிறா. நான் எப்பயுமே எங்க அம்மா என்ன அலுவலகத்தால நான் சிரிச்சுக்கிட்டா இருப்பேன். சொல்ற கிறுக்கு புண்டியாடு போயிட்டு இருக்கிறான். ஏண்டா சிரிச்ச முகத்தோடயே போய் கேட்டினா பையன் எப்பயுமே சிரிச்ச முகத்தோட தான் இருக்கிறான். இவனுக்கு என்ன சரி சும்மா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு விட்டுருவா. என்னைக்குமே உங்க அம்மா உனக்கு சிரிச்ச முகத்தோட தானே பாத்துக்குது. ஆமா, அவங்க அம்மாட்ட போய் மூஞ்ச கொடுக்காத. உங்க அம்மா மூஞ்சல நீ முழிக்காத. முழிக்காம இருந்தா எங்க அம்மா சாப்பிட கும்பிடுமில்ல, அப்ப எனக்கு பச்சிக்குமில்ல. ரதத்துக்கு போய் குண்டைக்கு சொல்லி இருக்கிறேன். இங்க பாரு, ஏன்னா நான் 1/2 மணிக்கு போனதுமே எங்க அம்மா மகனே புலேந்திரா வாடா பால் பழம் சாப்பிட்டு கூப்பிடுறா. நான் போனது பழம் சாப்பிடுவேன். போனது குளத்துறனே வேணா கூலி
சொல்லிடுவேன். அப்ப நீ சாவது கண்டிப்பா வாழை ஏதோ பண்றா. ஏங்க பாரு, நான் சொல்றது பாரு, அரண்மனைக்குள்ள போவாத. அம்மா உனக்கு காத்துட்டு இருப்பா. திருப்பிக்க ஏன்டா மகனு கேப்பா. உங்க அம்மாட்ட பேசாத. பால் குடிச்சாலும் குடிக்காத. உங்க அம்மா உன்னை பாச்சுனா மூஞ்சி குரங்காத்த போட்டு வச்சுக்க. மூஞ்சி உம்முன்னு ஒரே வார்த்தை பேசக்கூடாது. உங்க அம்மாவே உன்னை செஞ்சது பாத்தியா, அப்ப அழுந்து புலம்பிக்காலும் கொடுப்பான். அப்படியா? அதனால தாயார தண்ணி தேடி போகலாம். உன்னோட ஏண்டா உங்க அம்மாட்ட சத்தி வாங்கிட்டு கேளு. சத்தியமா? ஆமா. என்னன்னு எங்க அப்பனை விட்டு நான் மாப்பிள்ள வச்சுக்கிறேன். என்ன முன்ன வந்து சத்தி வாங்கிக்க. என்னன்னு அம்மா அம்மா நான் எதை கேட்டாலும் எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி சத்தி பண்ணி சொல்லி சத்தி வாங்கிக்க. சத்தியத்தை வாங்கிட்டு சத்தி வாங்கி அப்புறமேட்டு நம்ம வேலைக்கார சொல்றேன். அப்புறமேட்டு நம்ம வேலைக்காட்டு. அப்படியா? அதனால தாயாரை தேடி போலாம். பாடசாலை சென்ற மகன் இன்னும் திரும்பவில்லை. வழி மீது வெளி வைத்து காத்திருக்கிறேன். என் அழகு மகன் புலேந்திரன் எப்ப வருவான் என்று சொல்லி தாயாராகப்பட்ட அள்ளி மனம் அடியே பிஞ்சி மயம் எங்க இருக்கிறான்னு தெரியாம மதங்கி வாழ்றேன். அந்த ஆடத்திற்கு மண்ட போய் என் மகன் குரல் கேக்குதுரா. மகன் குரல் வந்து கீழே மாட்டிக்கிச்சு. எங்க என் மகன் குரல் கேக்குதுரா? அதான் அந்த பக்கம் போறான் பாரு. எங்க பசிக்கு கொஞ்சம் அம்மாட்ட பால் குடி. பசிக்குமில்ல என்ன கொண்டு போட்டு போனானே. அப்ப நீ சாப்பிட போட. சரி சரி சரி. நான் எங்க அம்மா பேச மாட்டேன். இவன் பேச மாட்டானா? எங்க அம்மாட்ட பேச மாட்டேன். எங்க அம்மாட்ட பேசவே மாட்டேன். ஏண்டி இதோ பாடசாலை சென்று திரும்பி வந்தா முகத்தை கண்டதுமே கிள்ளி முத்தம் கொடுப்பான் தாயாருக்கு, அள்ளி முத்தம் கொடுப்பான் அள்ளி ராணிக்கு. கண்டாவ படுபாவி என்னடா வந்திருக்க மகன் அப்படி வாடினாப்படி வச்சுக்கிட்டு அங்கேயே நிக்கிறானே. கண்ணே மகனே புலேந்திரா பேச மாட்டேன். ஏண்டி தங்கம் பேச பண்ண கோச்சுக்கிட்டான். ஐயோ கண்ணு கொஞ்சம் வாடி தங்க பையில கொஞ்சோண்டு பால் குடிக்கண்டா. பால் நான் கொடுக்குறோமா? ஏண்டி என்னவா இருக்கும்? ஏதோ விளையாட்டு பண்ணிட்டு போமா, நீ கம்மிடுமா? ஐயா தங்க குஞ்சுல வாடி இல்லையா அவனுக்கு கருப்பு குஞ்சாச்சு. எப்ப பார்த்தேன் முந்தானத்தான் ஒண்ணு கொடுக்கல பார்த்தேன். தங்கம் மகனே புலேந்திரா தன்னே மகனே பாலாடி பாலுண்டவாடா
மகனே ஏய் தங்கம் தாயார கண்டா ஓடி வருவ கொஞ்சம் முத்தம் கொடுப்ப. மகனே ஏடாச்சு உனக்கு பாலானி பால் உண்ணவாடா. மகனே புரிஞ்சுடா. ஏண்டா புலேந்திரா டேய் ஏய், எங்க அம்மா கூப்பிடுது கொஞ்சம் போய் பால் குடிச்சிட்டு வந்துட்டுமா பச்சிக்குது இல்ல போய் பால் குடி. அம்மா உடனே தந்துரும் நாளைக்கு தென்மதுரையில போய் செத்து போயிரு. ஏண்டா ஏன்டா நீ என்னன்னு சபதம் வச்சுட்டு வந்த? பவளோட ஓட்டுல செத்து போயிடணும் ரதம் ஓட்டணுமா பால் குடிக்கணுமா? ரசம் தான் ஓட்டணும் ரதம் தானே ஓட்டணும். ஆமா. அப்ப உங்க அம்மாட்ட போய் பால் குடிக்காத. தாயே மகனே அம்மா மகனே தாயே வைதமே தாயே நமா பாதா உத்தாயே வைதமே தாயே நமா என்னப்பா சொல்ற? சந்தையில புலி அடைந்த சுந்தர முகமதினே போகும் மாதா குந்தமே தானையாக ஒருபோது நான் பால் உண்ண மாட்டேன் மகனே என் மீதானே பால் உண்ண மாட்டியா? ஓகோ மாதா குந்தமே தானையாக ஒருபோதும் பால் உண்ண மாட்டேன். மகனே கண்ணே புடைந்துடா. கண்ணே தாய் மீது போவாமே நடா கண்மணி கொல தாய் மீது போவாமே நடா. கண்மணி பாலா பள்ளிக்கு சென்ற இடத்தில் பாலன் அடித்தாரா? தாயிடம் கூறு அவன் செலுத்த அறுத்துவன். விளையாட சென்ற இடத்தில் வேந்தன் அடித்தாரா? தாயிடம் கூறு அவன் செலுத்த இருக்கிறேன். மகனே யாரு உன்னை அடித்தார்? வாத்தியார் அடித்தாரா? வம்பு தும்பு செய்தாரே வாத்தியார் அடித்தாரா? பள்ளிக்கு நிறுத்தி பால் அடித்திருக்காங்க தாயே. பள்ளிக்கு இடத்தில் என்னை பால் அடிக்கவில்லை, விளையாட இடத்தில் என்னை வேந்தர் அடிக்கவில்லை, நான் குறும்பு ஒன்று செய்யவில்லை, என்னை குருநாதர் அடிக்கவில்லை, பம்பு தும்பு செய்யவில்லை, என்னை வாதியார் அடிக்கவில்லை. அப்படியே நாவாடு. அப்படியா மகனே? அப்படின்னா என்ன தேவை என்று சொல்லி உன் தாய் இடத்துல கூறு. உன் தேவை என்னவோ அதை நான் பூர்த்தி செய்கிறேன். அதாவது உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு நான் வாங்கி தருகிறேன். உண்மைதான் தாயே. மகனே என்ன வேணும் என்றால்
எனக்கு ஒரு சத்தியம் செய்தால் எனக்கு என்ன வேணும் நான் அத்தனமே சொல்லுவேன். அப்படியா மகனே? இந்த தென்மதுராபுரி பட்டணத்தை சத்தியம் பெரிய ஜாமானமா பிடிச்சிக்கிட்டானா எத்தம் பாரு. சத்தியம் செய்தால் என்ன வேணும்பதை சொல்வேன். அப்படியா மகனே? இந்த தென்மதுராபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய அள்ளி மகாராணி நான். எனக்கு அள்ளி செல்வம் ஒரே ஒரு ஆண் குழந்தை நீ. எனக்கு பிறகு இந்த நாடே உனக்கு தான் சொந்தம். அப்படி இருக்கும்போது சத்தியம் என்ன சத்தியம்? நீ என்ன கேக்குறீங்க சொல்லு, நான் வாங்கி தரேன். சத்தியமானா அதாவது ஒரு மனிதனாகப்பட்டவன் அவனுடைய உயிர் போகக்கூடிய தருவாயில்தான் சத்தியம் வாங்கணும். எப்படி அவனுடைய உயிரே போகுது பாரு, அப்பதான் சத்தியம் செய்யணும். தன்னை பாரு ஒரு பொருளை திருடி விட்டு திருடி சோப்பை திருடு நான் திருடு வேலை அப்படின்னு சத்தியம் செய்யறான் பாரு, அவனுக்கு சாவத்துக்கு அறிகுறியான். எப்படி? அதனால ஒரு பொருளை திருடி சோப்பில் வச்சுக்கிட்டு திருடு வேலை சத்தியம் பண்ண பாரு, அவனுக்கு வந்து சாவத்துக்கு அறிகுறியான். அது போல சாவதுக்கு அறிகுறி கேட்கல. இந்த ஆகாய சாட்சியாக இந்த பூமாதேவி சாட்சியாக என் பேரான பெரிய தந்தை தாரா புகழ் கிடைத்த தர்மராஜன் மீது சாட்சியாக உன் அண்ணனாகப்பட்ட என் மாமனாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் நந்தநந்தனன் நாராயணன் சீனிவாசன் வெங்கிட்டமன் ஆபத் பாண்டியன் கல்லுக்குள்ளுக்கு தேர்வையும் கருவுக்குள்ளுக்கு சிசுமையும் கட்டி காப்பாற்றாரே ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் அவர் மீது சாட்சியாக நீ எதை கேட்டாலும் நான் அச்சனமே வாங்கி தருவேன் என்று கை போட்டு சத்தியம் செய்தால் எனக்கு வேணுங்கிறது நான் சொல்லுவேன். இதோ ஆகாயம் சாட்சியாக இந்த பூமாதேவி சாட்சியாக என் அண்ணன் அரிராம கண்ணன் மீது சாட்சியாக நான் வாக்குப்பட்ட சந்திரமுத்தின் மீது சாட்சியாக சாராம தர்மது மீது சாட்சியாக நீ என்ன கேட்கிறாயோ அதை நான் வாங்கி கொடுக்கிறேன். குடி சத்தியம். அவளை தேரா சந்தன புலகணிந்த சுந்தர முகமதிலே பவளத்தேர் ஒன்று வேணும். இந்த பாலன் பிடித்து விளையாட பவளத்தேர் ஒன்று வேணும். மகனே பவளத்தேர் இல்லாவிட்டால் பாலன் புலேந்திரன் மாண்டு மடிந்து விடுவேன். அப்படியா? உண்மைதான் மகனே. கடையா கடை தெருவா கண்டு வாங்கி தர, தேரா திருவிழாவை தேடி வாங்கி தர. மகனே பவளம் பவளம் என்று சொல்றீங்கள, அந்த பவளத்தை நீ காட்டு, நான் வாங்கி தரவா போலாம். ஏமா அதாவது என் தாய் சொல்கிறாள், எப்படி கடையா கடை தருவார் கண்டுபிடிப்பதற்கு தேரா தேர்வையா தேடி பிடிப்பதற்கு. அம்மா மகனே நான் பாரு சர்வசாதாரணமா சொல்றேன். அதான் முன்ன சொன்னேன், அதாவது ஒரு மனிதன் உயிர் போகும் தருவாயத்தை சத்தியம் பண்ணுவான். அது போல என் உயிர் போகும் தருவாயத்தை நான் சத்தியம் பண்ணேன். எப்படி தெரியுமா? எப்படி? அதாவது இந்த தென்மதுரை வீதியில பாலரோடு விளையாடும் போது என் முத்துராமா படத்தை உடனே விட்டது. அப்போது நான் அழைந்து போனேன். பாலகர் சொல்லினார், அரே புலந்திரா, உன்னுடைய முத்துராந்தா உடனே போச்சு என்னமோ இந்த உலகத்திலே பவன் உடைந்த மாதிரி இப்படி அறுபடியான்னு கேட்டாங்க. எவ்வளவு முத்துராந்தா உடைஞ்சது, அவலாதமா உடஞ்சிட்டு இனிமே பேசுறாங்களா? கேட்டேன். அப்படி என்றால் இந்த முத்திரத்தோட பவளராஜா வசந்தான்னு கேட்டேன். ஆமாடான்னு சொன்னாங்க. அப்ப பால் எடுத்து நான் சொன்னேன், போடா பைத்தியங்களா, 3 திங்கள் ஆறு பொழுதுக்குள்ள
இந்த தென்மதுரை வீதியில என் தாயிட்ட சொல்லி இந்த பௌரத்தை தென்மதுரை வீதியில ஓட்டுவேன். அப்படி ஓட்டாவிட்டால் பாலன் புலேந்திரன் மாண்டு மணி என்று நான் சத்தி செய்து விட்டேன் தாயே. பவளங்கிற அந்த பவளங்கிற வார்த்தையை சொல்லிதான் நான் காதாலே கேட்டுக்கிறேன், கண்ணால பார்த்தது கிடையாது. அதனால பவளம் என்றால் எனக்கு தெரியாது. என் கரத்தை பிடி, வா என்னோடு. பவளத்தை காட்டினால் நான் வாங்கி தரேன். அதாவது பவளத்தை பார்த்தோர் யாருமில்லை, யாரும் இல்ல. பவளத்தை கண்டோர் யாரும் யாருமில்லை, இல்ல. பவளமே இல்லையா? நீ சொல்லிதான் இன்னைக்கு நான் காதாலே கேட்டுக்கிறேன் பவளங்கிற வார்த்தைய. இந்த புலேந்திரன் சொல்லிதான் அள்ளி மகாராணிக்கு பவளம் தெரியுமா? உண்மைதான். அம்மா 3 திங்கள் 6 பொழுதுக்குள்ள இந்த தென்மதுரை வீதியில நான் பவன் அதை ஓட்ட விட்டால் இந்த அள்ளிக்கு மத்தினுக்கு பிறந்த அழகு புலேந்திரன் ஒருபோதும் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் ஆண்டு மணி என்று சட்டி செய்து விட்டேன். என் உயிர் போது போது இது எனக்கு சாவு அறிகுறி காட்டி நான் இப்பயே செத்து போயிருங்களா? அப்படி சொல்லாத தங்கம். சாவறத கூட பிரச்சனை இல்ல. மகாராணிமா பையன் ஜாவரம் ஜாவரம் சொல்றாரு, அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும்? பொண்டாடிட்டு வந்த நல்ல காரியமா விட்டால் பாலை சாமி ஒரு கத்தில குத்துனா கூட பொழைச்சுக்குவேன். இது அந்த கையில பிடி, இது இந்த கையில பிடி. மேல ஒண்ணு குத்திக்க, கீழே ஒண்ணு குத்திக்க, சீக்கிரம் சாவுங்க. ஏன்டா உங்களை காத்தாலே எரிய நானே என் பையன் செத்து போடான்னு என்னடா அப்படி உங்க வீட்டுல? நானும் 10 வருஷமா பாக்குறேன், ஆனா செத்த பாட்டு காணும். ஓட்ட விட்டால் பாலன் புரேந்திரன் ஒருபோது நான் உயிரை இருக்க மாட்டேன். போகிறத வாங்கி தரலாம். கட்டி பொறுமையா இருங்கப்பா. அவ்வளவுதான் தானே வேணும். ஏட சொல்லிட்டீல சந்திர குலத்தில் வாக்குப்பட்டோர் சத்தியம் செய்தா சத்தியம் தவற மாட்டார். குரு குலத்தில் வாக்குப்பட்டோர் ஒருபோதும் ஓடி தவற மாட்டார். அதனால செய்த சத்தியம் பொய்யாகாது. உனக்கு தேவை பவளம் தானே. பாரு அம்மா மகனே, பாலன் புலேந்திரன் சிறுவன் என்று பார்க்காதே. எப்படி சிறுவன் என்று என்ன பார்க்காத. சொத்த இருந்தாலும் சொல்லி மாட்டேன். சந்திர குலத்தை பிரதமன் ஒருபோதும் நான் மாற மாட்டேன். அதனால நான் எடுத்தால் எடுத்து முடிவுதான். அப்படியா? சீக்கிரம் வாங்கிட்டு வா. நீ போய் மக புலேந்திரன் உயிரோட வேணும்னா பௌர்ணத்தை வாங்கிட்டு வா. காலம் பழம சாப்பிட்டு நித்திரைய தூங்கு கோசம். அம்மா அவன் போய்விட்டான். மகனாவட்ட அழகு புலேந்திரன் சத்தியம் செய்து விட்டேன். சத்தியம் அதனால இதோ அவளத்தேர் வேண்டுமென்றால் அறிமுகமாக சத்தியத்தை செய்தேன். சரி இதோ அவளத்தேர் வேண்டுமென்றால் பவளத்தேர் கண்ணால கூட பார்த்ததில்ல. மகன் சத்தியம் செய்தது எப்படி? 3 நாள் 6 திங்களுக்குள்ளார நம்ம அதாவது பவளதான் ஓட்டா விட்டா திருமதுரா வீதியில அவ்வளவுதான் ஓட்டா விட்டா பாலர் மாண்டு மனிதன் என்று சொல்லி சத்தியம் செய்து விட்டானா. அதனால அவன் தந்திரமா ஏட சத்தியம் வாங்கிட்டான். சரி இப்ப என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தாரா போல தர்மராஜர்கள் ஈரம் எழுத வேண்டும், எழுதணும், பொய்வாலே அனுப்ப வேண்டும். அதனால இதோ பொய்வால அனுப்பணும். ஓலை வேணும்ல? ஆமாமா. யார? ஓலடா, ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடியா? ஓலைச்சுவடி எடுத்துக்கிட்டு பாக்கலாம். தம்பி கருத்தாவலையா எந்திரிச்சு வா. என்னென்ன பண்ண குமி? ஓஹோ இப்படியே குமி. சொல்லுமா. நான் சொல்றது அப்படியே எழுதணும். ஓகே சொல்லு. அப்படியா? அப்படியா? டேய் நான் சொல்றது எழுதுறா. டேய் நான் சொல்றது எழுதுறா. டேய் அது இல்ல. டேய் அது இல்ல. அட பைத்தியக்காரா. அட பைத்தியக்காரா. டேய் கோமாளி. டேய் கோமாளி அந்த நாள்ல. டேய் பாபு. டேய் பாபு. டேய் பாப்பு நீ. டேய் பைத்தியக்காரா. டேய் பைத்தியக்காரா. ஏமா அது அழிடா அழிக்கணுமா? ஏன் கட்டாதான் ஒன்னாவது படிக்கும் போது அழிடானா சீக்கிரம் அழிச்சு விட்டுறீங்களா? அப்படித்தான் இப்ப அழிக்கணும். அன்னைக்குள்ள 2000 ரூபாய் வாங்கிட்டு போய் சொல்லுமா. சிறுலாஸ்திரி
அப்பா என்ன அப்படி பல்ல காட்டுற சொன்னீங்க பிள்ளை பயந்துக்கு போகுது. அதாவது ஒரு ஓலைச்சோடு எழுதும் பொழுது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதனால ஸ்ரீலாஸ்ரீ தாரா புகழ் படித்த தர்மராஜ மன்னர்கள் லிகிதம் என்னவென்றால் தர்மராஜ மன்னருக்கு எழுத வேண்டிய நிகிதம் என்னவென்றால் இதோ தென்மதுராபுரி ஆளக்கூடிய அள்ளி மகானுடைய மைந்தனாகப்பட்டவன் பாடசாலை சென்று வெயிட் ஏமா இஞ்சி தின்னு பாச்சு இஞ்சி அப்படியா? ஆமா. பாடசாலை சென்று திரும்பி வரும் வழியில சுழல் காற்று பற்றி சூழ நோய் வந்து சுருண்டு விழுந்து விட்டான். சுருண்டு விழுந்ததும் உயிர் போவது வருவதுமாக இருக்கிறது. அதனால அழகு மன்ன அர்ஜுன் வந்து பார்த்தால் ஆச்சு இல்லை என்றால் மகனாகப்பட்ட அழகு புலேந்திரனை எடுத்து தகனம் செய்து விடுவோம். சரிமா? ஆகட்டும். ஏமா எல்லாம் எழுதிட்டோம். நீ உருட்டலாம் பெரட்டலாம் இருவாரு உருட்டலாம். இந்தா கையில பிடி, கீழே போடு. போட்டவன் கோவக்காரன் ஏண்டா ஏமா கையெழுத்து கீழே போடுமா. எங்க இருந்து வெள்ளம் பிடிச்சிருந்தீங்க? சந்தையில ஆடு மேய்க்கிறவள அள்ளிராணி. இப்ப இது எங்க கொடுக்கணும்? இத கொண்டியா தாராபுரம் படித்த தர்மராஜன் இடத்துல கொடுக்கணும். சரி தர்மராஜ மன்ன கொடுத்தாரன். சரி இப்ப கூலி வேணும்ல, கூலி கொடுங்க. கூலி தானே? கூலி ஆண்டவன் கொடுப்பான் போட. ஆண்டவனே ஒன்று எப்படி சொல்லு போடி. வாட்டேங்கப்பா அதாவது மந்திரி என்னுடைய கஜானா காவலாளி. உங்க காவலாளி உண்மைதான். அப்படி ஆகட்டுமா? அவர் இடத்துல போய் அம்மா அள்ளி மகாராணி கொடுக்க சொன்னான்னு சொல்லி சரி அவர் கொடுத்த வாங்கிட்டு சன்மானத்தை வாங்கிட்டு இந்த நிகழ்த்தை தாராபுரம் தர்மராஜனை கொண்டு சேர்த்து சீக்கிரமா போய் வரணும். ஆகட்டும். அப்படி ஆகட்டும்.